Hello friends, welcome to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க மிகவும் சுவையான patties ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்க என்னோட சேனலை புதுசா பார்க்கறீங்களா இருந்தா மறக்காம subscribe பண்ணி bell ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நான் மைதா மா 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கூடவே 3 மேசைக்கரண்டி அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்றேன். நீங்க மார்ஜரின் கூட சேர்த்துக்கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்றேன். சால்டட் பட்டராக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். பட்டரை இந்த மாதிரி மாவோடு சேர்த்து நல்லா பிசைந்து கொள்ளுங்க. இப்போ நான் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். முட்டை சேர்க்கறதால அந்த பேட்டிஸோட மேற்பகுதி நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முட்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அளவுக்கு அதிகமாக தண்ணீர் சேர்த்து கொள்ள வேணாம். 2 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி இதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அளவுக்கு அதிகம் சேர்த்துட்டிங்களா இருந்தால் மா தண்ணியாக போயிடும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் இப்படியே மூடி வைத்து கொள்ளலாம். அது அரை மணித்தியாலத்துக்கு இருக்கிற அந்த இடைவெளியில் நாங்கள் உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கை செய்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கொள்ளலாம். கருவேப்பிள்ளை ஒரு கொத்து, அதையும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு வெங்காயம் இருக்கும். 1 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த கறி நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கொள்கிறேன். 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கொள்ளலாம். இஞ்சி பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமாக அரை தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. கூடவே 1 மேசைக்கரண்டி அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்ல குறைஞ்ச தீயில் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் மீன் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் டின் மீன் தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் சேர்க்க விருப்பம்ண்டா அதையும் நீங்கள் வேக வைத்து முள் இல்லாமல் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். 1 கப் அளவுக்கு நான் மீன் சேர்த்துருக்கிறேன். இதில் நீங்கள் சிக்கன் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 500 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இதில் இருக்கும். வேக வைக்கும் பொழுதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா இதோட கலந்து விட்டு கொள்ளலாம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் மிளகு தூள் 1 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு கலந்து கொள்ளலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது ஆகலும் தண்ணியாக வேக வைக்காதீங்க, அப்போ இந்த ஸ்டஃபிங்கும் தண்ணி மாதிரி ஆயிரும். கடைசியாக இதில் அரை எலுமிச்சம் பழத்தினுடைய சாறு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகியாச்சு. இப்போ நாங்கள் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவு ரெடியாக இருக்குது. இதை நாங்கள் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கொள்ள வேணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக அந்த மாவு உங்களுக்கு கிடைக்கும். 10 நிமிஷம் கட்டாயமாக நீங்கள் நல்லா இதை இந்த மாதிரி போல் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மா ரெடியாகியாச்சு. இப்போ இதை நான் சின்ன போல்ஸ் மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக மாவை தூவி நாங்கள் இதை பரப்பி கொள்ளலாம். மா தூவினீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒரு பரந்த மேற்பரப்பில் நீங்கள் இதை வச்சு நல்லா பெருசாகவே பரப்பி கொள்ளுங்க. ஆகலும் மொத்தமாகவும் இல்லாமல் ஆகவும் தின்னாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய மாதிரி, அதாவது நாங்கள் சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு தட்டுவோமோ அந்த அளவுக்கு நாங்கள் இதை பரப்பி எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் இதை ஒவ்வொரு சின்ன போலாகவும் எடுத்து செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும் பொழுது எல்லா பேட்டிஸுமே உங்களுக்கு ஒரே அளவில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பெருசாக பரப்பி எடுத்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி நான் ஒரு பேட்டிஸ் கட்டர் வச்சு கட் பண்ணி கொள்கிறேன்.
உங்கள்கிட்ட மூடி இருந்தால் நீங்கள் மூடியால் கூட கட் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி சின்ன வட்டங்களாக கட் பண்ணி எடுக்க வேணும். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். மிச்சமாக இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி நாங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொன்றாக செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செய்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த ஒவ்வொரு சர்க்கிளையும் கொஞ்சமாக பரப்பினதுக்கு அப்புறமாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கிற அந்த கறியை இதுக்குள்ளே வச்சிடலாம். அளவுக்கு அதிகமாக வச்சிடாதீங்க, உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு மேசை கரண்டி அளவுக்கு வைத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஓரங்களை கொஞ்சம் தண்ணீரால் நாங்கள் நனைச்சி கொள்ளலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஒட்டி பிடிக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணீரை பூசினதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி மடித்து நல்லா அழுத்தி ஒட்டி விட்டு கொள்ளுங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரை பண்ணும் பொழுது அது பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒரு முள்ளு கரண்டியால் நீங்கள் இப்படி செய்தீங்களா இருந்தால் நல்லா ஒட்டி வரும், அதோட பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்படி ஃபோக்கால் குத்தும் பொழுது நல்லா அழுத்தி நீங்கள் செய்து கொள்ளுங்க, ஆனால் அதில் ஓட்டை விழாத மாதிரி பார்த்து கொள்ளுங்க. இப்படி நாங்கள் ஒவ்வொன்றாக செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இந்த ஷேப்பரில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதில் கொஞ்சமாக மாவை தூவினதுக்கு அப்புறமாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கிற அந்த டோவை இதில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் இதில் ஒரு மேசை கரண்டி அளவுக்கு கறியை வச்சு அதை க்ளோஸ் பண்ணினாலே உங்களுக்கு ஈஸியாக இது வந்துடும். இது இல்லாட்டி நீங்கள் ஈஸியாக கையாலையும் செய்து கொள்ள முடியும். அதே மாதிரியே ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணீரை நாங்கள் பூசிக்கொள்ளலாம், அப்போ தான் ஈஸியாக ஒட்டி பிடிக்கும். இந்த மாதிரி அழுத்திட்டு மிச்சமாக இருக்கிற மாவை நீங்கள் கையால் எடுத்து விட்டுருங்க, அப்போ உங்களுக்கு பேட்டி சரியாக வரும். இந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய அந்த மிச்ச மாவை நீங்கள் கையால் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பேட்டிஸ் அச்சில் செய்ததும் ரெடி ஆகியாச்சு. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதில் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செய்தெடுத்ததுக்கு அப்புறமாக நாங்கள் ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமாக ஒவ்வொரு பேட்டிஸாக நாங்கள் இதில் சேர்த்து கொள்ளலாம். இதில் நாங்கள் பேட்டிஸ் எல்லாமே சேர்க்கும் பொழுது எண்ணெய் நல்லா சூடாக இருக்க வேணும், ஆனால் போட்டதுக்கு அப்புறமாக மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே மாற்றி விட்டு நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நல்லா சீல் பண்ணி இருக்கிறதால எண்ணெயில் சேர்த்ததுமே அது பிரிஞ்சு போகாமல் இருக்குது. நீங்கள் நல்லா சீல் பண்ணாட்டி உங்களுக்கு பிரிஞ்சு அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ ஒட்டும் பொழுது நல்லா அழுத்தி ஒட்டி விட்டு கொள்ளுங்க. இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமாக நான் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு இதை மாற்றிக்கொள்கிறேன். அப்போ எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை அது உறிஞ்சி கொள்ளும். இப்போ சுவையான மொறுமொறுப்பான பேட்டிஸ் ரெடி ஆகியாச்சு. இது பண்ணுறது மிகவும் ஈஸி. இனி நீங்களும் சுலபமாக வீட்டில் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பேக்கரிஸ் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே அதே மொறுமொறுப்பான நல்ல காரசாரமான பேட்டிஸ் ரெடி ஆகியாச்சு. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வீடியோவிலையும் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நீங்கள் தேவையேண்டா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதே முறையில் நாங்கள் பேக் பண்ணியும் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்ற இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்காக நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.